சார், நீங்க மூன்றாம் மனிதன் திரைப்படத்துல நடித்தது பெரும் பொக்கிஷம் அப்படின்னா, இந்த ப்ரமோஷன் விழால நீங்க கலந்துகிட்டு இரண்டொரு வார்த்தை வாழ்த்தி பேசுவதை அதை விட பெரிய பாக்கியமா கருதுறோம் சார். திரைக்கதை வித்தகர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மூன்றாம் மனிதன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் ராம்தேவ் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நானும் நிறைய பேர்த்து கூட சோனியா எல்லாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்த ஒழிய இந்த படத்தில் தான் காம்பினேஷனாக நடித்தோம். இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இந்த 2023 ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க. கிடா டைரக்டர் வெங்கட், அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு, மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர், அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர், விக்னேஷ் ராஜா போர் தொழில், ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட், ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம், அப்புறம் அருள் சேயன் அவர் குயிக்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம், இப்போ 1000 பொட்காசுகள் ரிலீஸ் ஆயிருக்கு ரவி முருகையா. இவங்க எல்லாருமே இந்த வருஷத்துல வந்து 2023 வருஷத்துல நல்ல டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம். என்னென்ன எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும் போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க. என்னன்னா இங்கேதான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து தைரியமா புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க, புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதும் இங்கேதான் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே மற்ற ஊர்ல எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பெருசா நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்ல கதைகளே வந்து எக்ஸ்பெரிமெண்டா நிறைய கதைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடைச்சிருக்காங்க போது 2023ங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமா இருக்கு. இன்னும் அடுத்த வருஷத்துல இதோட சிறப்பா இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன், விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பத்தி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன், சிலது பார்க்க முடியாம போயிடும். பத்திரிகைகள் அவருடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமா இருந்தது. எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிசியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு, அந்த சக்சஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுடையது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முறையில் அது ராம்தேவ் அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். என்னன்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
அது ஒரு திறமை வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் கூட சில பேர் இருந்தாங்க, இவன் நல்லா வந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். வாய்ப்பு வந்தா தானே நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அவன் எங்க போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாம டெய்லி போறோம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ராம்தேவ் பாருங்க, ஒரு ஆளை பிடிச்சா பரவாயில்ல, ஒரு 3-4 பேர் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா அவர் நடந்துக்கிறது, பேச்சுவார்த்தைகள் இருந்து, அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, ஒரு டெக்னீஷியன் அவரே ஒரு டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குன்னு வந்து நின்னாரு. என்னது புதுசாக இருக்கு என்ன? இல்லை சார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாரு அவரு. அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலயே நிப்பாரு. ஏதாவது சொன்னா இல்லைங்க இது அப்படின்னா, இல்லை சார் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா, அப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா இது, இவர்கிட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்ட் தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டா வருவாரு, இல்லைன்னா டப்பிங்ல வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி அவரு, ஆனா அவர் கான்செப்ட் ஒண்ணு அவர் பிடிச்சிருக்காரு. அது ஒரு டிஃபரெண்டா இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது. பிக்சர் ஓப்பனிங்லயே நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும். நான் டிவி பார்த்துருக்க மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட. ஸோ எண்டும் அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கிரைம் இருந்தால் கூட அதில் வந்து எப்படி கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி சுத்தி அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனா கடைசியில் அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு சென்டிமெண்ட் வச்சிருந்தாரு. என்னன்னா, ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற பசங்க, யங்ஸ்டர், அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத, அவங்க மேல தப்பு இல்லை, ஆனா சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க. இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அது என்னன்னா, அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்ல, அதாவது படத்துல ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில அதை கரெக்டா லிங்க் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலா பேசினாரு, குறைச்சலான நாள்னாரு. ஆனா நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் பூரா டப்பிங் பேசுறேன் தீரவே மாட்டீங்க டப்பிங்க. என்னங்க இது இவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அங்க எடுக்கும்போது என்னன்னா கடன்னு அவர் ஷார்ட் பிரிச்சு வச்சிருப்பாரு எல்லாம். அதுல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. அது பிரகாரம் எடுக்கணும், அவ்வளவுதான். அதனால அவரை எடுத்தது பார்த்தா நிறைய அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன், எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு. அதுல எல்லாம் ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவரும் என்ன சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்காரு முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு. இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யாரு ஸ்ரீநாத் வந்து சொன்னார், அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமா வந்துடும். ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் படம் 3 முடிச்சாது, அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டரா அவங்க பண்ண வேண்டி வந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய அந்த ஏஜ் தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இதுல அவங்க நல்ல சிறப்பான முறையில் அவங்க செஞ்சிருந்தாங்க. சோனியா அகர்வால் அவங்க எனக்கு 1 நாள் 2 நாள் தான் ஒர்க்கு, ஆனால் அந்த 1 நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது. எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னென்னா, அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுறது காதுலயே விழுகல, விஸ்பரிங். ஆனா லிப்பு வந்து கரெக்டா இருக்குது, ஆனா எனக்கு கேட்கல. இது ராம்தேவ் நீங்க பேசுனீங்களா அப்படின்னாரு.
ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்றதுக்கு இது பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால இங்க வந்து பேச வரும்போது கரெக்டா கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்ப இங்கிலீஷ்ல பேசுறதுனால இந்த பிரச்சனை இல்லை. தமிழ்ல பேசுறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லை. இப்ப நான் இங்கிலீஷ்ல பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன்ல, அது மாதிரி அவங்க தமிழ்ல பேசுனா அவங்க அப்படி. ஸ்ரீநாத்தோட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி கேரக்டரு. ஸோ அவரு கூட நடிக்கும் போதும் அவரு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர். நிறைய பேர் இப்ப டைரக்ஷன் பண்றவங்க எல்லாம் ஆக்டிங்லயே வந்துட்டாங்க இல்ல. கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமா, போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. இது எப்போ கதை எழுதி அது வந்து கஷ்டப்பட்டு லொகேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டுகளை செலக்ட் பண்ணி இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ, நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப அது வேலை மாதிரி தெரியல. அதனால வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒண்ணும் தெரியல. ஆனா இப்போ வந்து எல்லாரும் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இன்னொரு காமெடி கூட நடந்தது. நம்ம பாவா செல்லதுரை இருக்காரு, கதை சொல்லி எல்லாம் டிவியில பார்த்துட்டு இருப்பீங்களே. அவரு போன்ல பேசிட்டு இருந்தாரு. நேத்து யாரோ ஒரு நண்பர் வந்தாரு. வந்தப்போ அவரை பத்தி பேசும்போது அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்றாரு அவரு. அது என்னன்னா அதுல சிறப்பம்சம் என்னன்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது. ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதின நல்ல கதைகள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கதைகளா செலக்ட் பண்ணி பாபா செல்லதுரை வந்து அது ரெகுலரா வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 1/2 hour 45 minutes அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அது மெயின் கதை என்ன அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாம அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பத்தி பேசுனதுனால நீங்க ஃபோன் பண்ணாரு. பண்ணி நீங்க வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு, இங்க நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க, நானும் கூட கேள்விப்பட்டேன், பெரும்பாலும் ஆமாங்க உங்க டேரக்டர்ல இருந்து மிஸ்கின்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா பாலு மகேந்திரா கடைசியில் இங்கதான் சார், அவர் கல்லறையே இங்கதான், அதனால நீங்களும் ஒரு தடவை வரணும் சார். அது சொல்லிட்டு இதை சொல்லும் போது இன்னும் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். அவருடைய கதை சொல்றதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்க முடியாதவங்க எல்லாம், இப்ப பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்ப படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும். ஆயத்து கரிகாலன் யாரு கொண்டாங்க, நந்தினி இருக்குதா இல்லையா, பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன். அதுல இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியா இருக்கும். என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அவர் அதை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா பேப்பரை பார்த்தா 2000 கோடியில ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பர்ல வந்துட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து, ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஆனா எல்லாரும் வந்து என்னன்னா இந்த இத போய் சீரடி தானே அங்க போய் இப்ப அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன, நாம பூர்வீகம் என்ன, மனிதனுடைய பூர்வீகம் என்ன, தமிழனுடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்றாங்க. அதனால நிறைய பேர் வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள். இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது, அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தானா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து சான்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்குது, ஆனா அதிகமா வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில தான். ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு தமிழ்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி, டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ் நடிக்க வர்றவங்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமா
ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல யாரு ராம்தேவ் எழுதி இயக்குனவர், இணை தயாரிப்பாளர்கள் ஞானோதயா, டாக்டர் ராஜகோபாலன், அப்புறம் சாந்தி ராஜகோபாலன். அவ்வளவுதானா? நிறைய பேர் நான் மீட் பண்ண மாதிரி இருந்தது. அப்படியா? ஆக்டரா? ஐஜி இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நடிச்சாங்களே? இல்ல அவ தயாரிப்பாளர் இல்லையா அவங்க எல்லாம்? சரி சரி சரி. ஸோ எடிட்டர் துர்கா, இசை வந்து வேணுசங்கர், கேமரா மணிவன், பிரகதீஷ் டிசைனர். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ராம்தேவ் ஆல்ரெடி எத்தனை படம், ஒரு படமா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்துல வந்து சொன்ன மாதிரி அவர் எல்லாத்திட்டையும் போய் பேசி அவரே எல்லா வேலையும், ப்ரொடக்ஷன் வேலையிலிருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் இத்தனை பேர்த்த வந்து சேர்த்த முடிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது இதுல ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க, ஆளை பிடிக்கிறது. அப்புறம் படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் கொண்டு வர்றது இருக்க, அது அதை விட பெரிய கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கமா நிக்குது. இப்ப பாருங்க, ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இதுல போட்டிருக்காரு தெரிக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தேதி எல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல. அதான் 29 ரிலீஸ்ங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்ப ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே அது பேப்பர்ல பார்த்தோன்னே. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விடாமுயற்சியா இருந்து படத்தை தேட்டருக்கு எடுத்துட்டு வருது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற லெவல்ல நிறைய பேர் இருந்துருக்காங்க. ஆனா இவர் தேட்டர்ல எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணி சிறப்பான முறையில் எடுத்துட்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்தேவுடைய முயற்சி விடாமுயற்சி மட்டுமே இல்லாமல் அவர் சின்சியரா உழைப்பார். அது நான் சொன்ன கருத்து வேறுபாடுங்கிறது வேற. ஆனா அவங்க எடுத்துக்கிட்டத அவங்க சின்சியரா, எங்க டைரக்டர்கிட்டே அதான் நான் சொல்லுவேன், எங்க டைரக்டர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தீர்மானமா போய் எடுக்கிறதுல இருப்பாரு. ரொம்ப சண்டை போட்டா கூட சுமாரியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அந்த 7 மணி கரெக்டா ஷார்ட் வச்சு கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிற வேலையே இல்லாம, வெயில் வரல ஏதாவது ஒண்ணு மழை வந்துருச்சுன்னா தான் சும்மா உட்காருவார் ஒழிய ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டாரு. ஸோ அவர்கிட்ட அந்த சின்சியாரிட்டிங்கிறது வந்து இத்தனை வருஷமா அவருக்கு பேர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து உழைச்ச உழைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா அது ஒரு மிரக்கலான சமாச்சாரம். ஒரு 27 நாள்ல படம் முடிக்கிறது, கம்மியான பட்ஜெட்ல படம் முடிக்கிறது அப்படிங்கிற இப்பெல்லாம் எத்தனையோ கோடிகள்னு போயிட்டு இருக்க வழிய. அப்படியா? அலிநகரமா? இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்க டைரக்டர் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளவு தூரம் அவர் எல்லாம் ஒர்க் பண்ணாரு, கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு செகண்ட் கூட அவர் ஃப்ரீயா வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியரா வந்து ஒர்க் பண்ணாரு. அதே மாதிரி வந்து ராம்தேவும் அவர்கள் கரெக்டா பிளான் பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறத கரெக்டா எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா அந்த டைமுக்கு வந்து கரெக்டா கடை ஷார்ட் எல்லாம் பிரிச்சு ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாரு எழுதி. அப்புறம் டக் 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிருவாரு. ஸோ எல்லாரும் 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா, இவரை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் 3 நாளே முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகல இல்ல. ஸோ இது ஒரு பேப்பர் வந்திருக்கு. இல்ல உயர்நீதிமன்றம் என்னடா இது இவ்வளவு பெருசா படிக்கிறதுக்கு, இன்னும் டயலாக் முடியலையான்னு எனக்கு டவுட் வந்து. பிரியாவா தொகுத்து வழங்கினது, அவங்க தமிழ் சுத்தமா பேசி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களா தான் எழுதிங்க. என் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அங்க அப்பெல்லாம் மீட்டிங் படம் முடிஞ்சுன்னு நாங்கெல்லாம் மீட் பண்ணிக்குவோம். அங்க சினிமாவை பத்தி பேச வேணான்றோம், படத்தை பத்தி பேசாதீங்க, ஜென்ரலா தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சிக்னல் நின்றுப்போம், பக்கத்து கார்ல வந்து பாடிக்கிட்டு இருக்கும். டீ கடையில் எங்க போய் சாப்பிடலான்னு போனா அங்க பாடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு பாட்டு ஹிட் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாங்கி பார்க்கணுங்கிறது இல்லை, அதே எங்க வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும், நம்ம காதில் விழுந்துட்டே இருக்கும். அது மாதிரி பத்திரிகை நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு ஜென்ரலா என்ன தோணுதோ
அதுல ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்னு அவங்க ஆங்கிள் எழுதுவாங்க. இப்ப நான் சொன்ன அந்த 10 பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிகைகளையும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்ன பின்ன இல்லை பெருசா, ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிசியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான். இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுன்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட போகும். ஸோ அதனாலதான் இங்க இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ள மறுபடியும் மீட் பண்ண போறோமா என்னன்னு தெரியல, ஃபங்க்ஷனுக்கா என்னன்னு தெரியல. மறுபடியும் நானும் வெளியூர் எல்லாம் போக வேண்டிக்கிறதுனால அட்வான்ஸா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ராம்தேவ் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் அட்வான்ஸா என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.